இலையுதிர் காலம் போய் துளிர்க்கிற காலம் ஒரு ஸ்ப்ரிங் சீசன். முதல்ல துளிர்க்கிறது வாதுமை. சீசன் ஆரம்பிக்கும் போது நீ தான் ஃபர்ஸ்ட் வெளியில வருவ. இந்தியாவின் எழுப்புதலை குறித்து பக்கத்து நாட்டுக்காரன் பேசும்போது ஃபர்ஸ்ட் உன் பெயர் தான் வெளியே. You are called for this generation. You are called for a time such as this. You are called for the revival of this nation. You and I are called for India. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி I bless you. Amen. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Amen. நல்ல காரியங்களை விதைத்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. பலத்த கரகோஷங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படின்னா, அந்த ஒரு 10 மாதம் ஒரு தாய்க்கு எப்படி குழந்தைய பெற்று எடுத்த உடனே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை, ஆக்சுவலாக இந்த வசனம் சொல்லுது, அவர் நம்மை முத்தரித்து விட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அச்சாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. By his spirit he has stamped us with his eternal pledge. ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நமக்குள்ள வச்சு, பிளட்ஜ்னா என்ன தெரியுமா? நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றதுக்கு பேர் தான் பிளட்ஜ். நமக்குள்ள ஆவியை வச்சு இவன் மூலமா ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு முடிவை அவர் அறிவிக்கிறார். இன்னைக்கு உங்களெல்லாம் நிற்க வச்சு பிளட்ஜ் கொடுக்கலாம். எல்லாரையும் நிற்க வச்சு நான் இனிமேல் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். நீங்கள் பண்ணுற பிளட்ஜ் எல்லாம் இருக்கட்டும். அவர் உங்கள் மேலே ஒரு பிளட்ஜ் வச்சிருக்கிறாரு. நான் இவனுக்குள்ள என் ஆவியை வச்சு இவன் கூடவே இருப்பேன். சில நேரங்களில் சிலரை இலக்கை நீங்கள் நேரிடும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி நீங்கள் தொடருங்கள். அல்லேலூயா.